ஹலோ காய்ஸ், எலெக்ஷன் வந்தால் போதும் மார்க்கெட் சைடே போகிறாதவங்கெல்லாம் மார்க்கெட் போகிறாங்கப்பா. காய்கறி வாங்காதவங்கலாம் வாங்குறாங்கப்பா. அதுலேயும் ஹைலைட் என்னன்னு தெரியுமா? இந்த இலையை அவரும் மருந்து இருக்குது தெரியுமா, இதில் சத்து இருக்குதுன்னு போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்துட்டையுமே சொல்கிறது. இதில் ஒவ்வொருக்கு விலையும் கேட்குறது, ஏதோ வாங்குற மாதிரி விலையை கேட்குறது. ஏதோ அரசு இது எலெக்ஷன் இல்லாத போது சொல்லுங்கள், போய் வாங்க சொல்லுங்கள், எவ்வளோ கேட்க சொல்லுங்கள், போய் கொடுக்க சொல்லுங்கள். எலெக்ஷன் இருக்கும்போது மட்டும் வர்றது, எலெக்ஷன் இல்லைன்னா வர்றதே இல்லை, எட்டி பார்க்குறதே இல்லை. அங்கே போயிட்டு என்னென்ன காய் என்னென்ன பண்ணுறீங்கன்னு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏன் இந்த பொழப்பு? 19ஆம் தேதிக்கு அப்புறம் எவனும் அந்த சைடு போக மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கிட்டு போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு திரிகிறீங்க? இப்படிலாம் ஒரு ஓட்டுக்காண்டி, ஓட்டு வாங்குறதுக்காண்டி இப்படிலாம் போயிட்டு திரியலாமா? அது என்ன இது என்ன இது என்னன்னு தெரிஞ்சுட்டு திரியலாமா? இங்கெல்லாம் இங்கே இருக்காண்டி ஆளுகளே இல்லையாப்பா. ஆனால் தலைவன் தான் வேறு லெவல். இவரோட கூண்டுலேயே புறா வச்சுட்டு இவர் திறந்துடுவான். இருங்க, அவர் போட்ட கூண்டு அதை இவர் திறந்துடுவார். அந்த புறா அது பறக்குது. இது என்னப்பா, இவரே அடைப்பாராம், இவரே பறக்க வருவாராம். இதெல்லாம் என்னப்பா நியாயம்? இது ஓரளவுக்கு தான்ப்பா இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அடே அங்கே அந்த முந்திரியை உடைக்கிறதுக்குள்ள கீழே சாக்கு போட்டு அது மேலே முட்டி போட்டு உடைக்கிறாராம். ஏன் கொஞ்சம் அந்த மண்ணிலே முட்டி ஒழுங்காக ஏதோ இது பண்ணுறீங்க, ஏதோ ஓட்டு கேட்க இப்படி பண்ணுறீங்க, ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக பண்ணாலும் சரி, அது என்ன அழுக்குப்படக்கூடாது? ஐயோ, இதெல்லாம் எப்படியா ஒத்துக்க முடியும் வேலை பார்க்குறீங்கன்னு? மனசாட்சி வேண்டாம். நம்ம தலைவர் புதுசாக தையல் கடை வைக்க போகிறார். இதில் எப்போத்துங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு எத்தனை பேர், அந்த ஒரு தைக்கிறதுக்கு ஒரு சும்மா தைக்க கூட இல்லை, ஒரு எம்டி துணியில் வெறும் மிஷினுங்களை விட்டு எடுக்கிறதுக்கு இத்தனை பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாஞ்சிரங்க இன்னொரு சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வச்சுக்கிட்டு தைச்சிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஒரு ஓட்டுக்காண்டி. இதெல்லாம் அந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே போக சொல்லுங்கள், அந்த கையிட உட்கார சொல்லுங்கள், பார்ப்போம். இவன் என்ன தைக்கிறான், இவன் என்னன்னா வெந்ததை கொண்ட திருப்பி சட்டி மேலே வச்சு கட்டி திரிக்கிறான். எப்பா, இதெல்லாம் என்னையா இது உருட்டு? ஓரளவுக்கு பண்ணலாம்ப்பா. அதுக்கும் என்ன சரி, அது உள்ளேருந்து எடுத்தாச்சு கட்டலாம், அது மேலே வெறும் சும்மா வச்சு கட்டுறதும் ஒரு பழப்பாயா? டீ கூட டீ குடிக்க மட்டும் டீ கடைக்கு போயிருக்கீங்க, வேறு எதுக்குமே டீ கடைக்கு போனது கிடையாது. ஆனால் நீங்களாம் போய் டீ ஆற்ற பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஆனால் வேறு லெவல் நீங்கள். ஆனால் அந்த டீ போட்டதுக்கு அவங்க கை தட்டுறாங்க பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் ஒரு டீ போட்டது கை தட்டுறீங்களே. ஒரு நாளைக்கு 500 டீக்கு மேலே போடுறாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? கூடுமே டீக்காரங்க ஓட்டிக்கிறேன். அதுலேயும் அழிஞ்சாங்க, இந்த மீன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அந்த மீன் சாப்பிட்டா நல்லா இருக்குன்ட்டு. அதான் இந்த எலெக்ஷன் வந்தாலே மீன் கடை மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, 2 மார்க்கெட்டுக்கும் போயிட்டு இது இந்த மீன் நல்லாயிருக்கு, அந்த மீன் நல்லாயிருக்கு, இப்படி போயிட்டு ஒரு ஆள்கிட்டையும் விலையை கேட்குறது. எதுக்கு இந்த பொழப்பு? இந்த 19ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆள் அங்கிட்ட எட்டி பார்க்காது. எல்லோரும் போய் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு திரிவீங்க. அதுலேயும் இந்த ஊனமுற்றவங்க ஏதாச்சும் கடை வச்சுருந்தா போதும், அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் ஓடுதா, இது பண்ணுதா, இதெல்லாம் எடுத்து போடுறது. வேறு எதுவும் அதுவும் பப்ளிசிட்டிக்காண்டி எடுத்து போட்டுக்கிறதுக்கு. இப்படிலாம் கேட்டால் போய் ஓட்டு விழுங்குன்னு விற்கிதா, என்ன ஆகுது, இதாகுதுன்னு போய் கேட்குது. இதெல்லாம் ஒரு பொழப்புங்க. இதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு திரியிறீங்க. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? மக்களே, உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள். அதுலேயும் நம்ம தலைவர் டிஎம்கே தான் வேறு லெவலான பார்த்தீங்களா? ஜக்கம்மா சொல்கிறாங்களே, ஜக்கம்மா வச்சு போட்டுறாங்க இந்த டிஎம்கே. நீங்களே பாருங்கள் மக்களே, ஜக்கம்மா சொல்லுதான் மோடி 10 ஆண்டு காலமாக இருந்தால் ஒன்றும் பண்ணலை, இனிமேல் வந்தால் நாசமாக போயிடும், ஸ்டாலின் வந்தால் இந்தியாவே வல்லரசாக்குவேன்னு ஜக்கம்மா சொல்லுதுன்னு வந்துக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கான் மக்கள். அந்த சின்ன குழந்தைய கூட விட மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓரளவுக்கு காசுக்கு கூவலாம், இப்படியே காசுக்கு வாங்கி கூவிட்டு இருக்கலாமா? ஏன் இந்த பொழப்பு? தொல்லையே தாங்கணும். இப்போ என்னென்னா கடவுளை இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஜக்கம்மான்னு. ஐயோ கொடுமையே, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல.
அங்கிட்டு போக வேண்டியதான்டா. ஏன்டா இங்கே வந்து சக்கம்மா சொல்லுது அந்தம்மா சொல்லுதுன்னு வந்துக்கிட்டு படுத்துறீங்க இந்த மாதிரி காசு வாங்கிக்கிட்டு. ஒரு ஆளை உறுப்புக்காரனை கேவலப்படுத்திட்டீங்கடா. ஆனால் நீங்கள்லாம் தலைவன் தான். தலைவனுக்கு ஓட்டு கேட்குறேன். ஒரு மைக்கு பத்தாது, 2 மைக்கில் நான் ஓட்டு கேட்டால் தான் கேட்பேன் என்று 2 மைக் வைத்து கொள்ளுகிறார். நீங்களே பார்த்துக்க வைக்கல. 2 மைக்கில் ஓட்டு கேட்டால் தான் நான் கேட்பேன்னு ஓட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு மைக்கில் பேசினா இங்கே குறைன்னு கேட்குது சில மைக்கெல்லாம். இதில் 2 மைக்கில் பேசினா விளங்கிரும். அந்த அம்மாவையும் ஒரு மைக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 மைக்கு கொடுத்து நீனும் பேசுமான்னு சொல்கிற பற்றியா? நீ அங்கே இருக்கமாண்ணா? நீங்கள் நம்ம உதயாநிதி பண்ணாதப்பா வேறு லெவலில் நாங்கிட்டு ஓட்டுக்கு என்ன பிரச்சாரத்துக்கு போட்டோன்னே இங்கெல்லாம் இந்த உதயநிதி வர்றதுக்காண்டி ஆளுகளை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ சீலை தரேன், அது தரேன், இது தரேன்ட்டு பணம் தரேன்ட்டு. அங்கே ஒரு அம்மா கூட்டத்தில் கரெக்டாக கேட்டுச்சு, எங்கம்மா சீலைன்னு. ஐயோ சீலை இல்லைன்னு சொல்லி கழுத்தில் போட்டு துண்டை எடுத்து கழுத்திருந்தாருப்பா. ஆனால் இந்த மாதிரிலாம் கூட்டத்தை சேர்க்கலாமா? காசுக்கு தானாக வரணுப்பா கூட்டம்லாம். இந்த மாதிரி காசுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டம் வரலாமா? ஒரு சீலைக்காண்டி அந்த அம்மா வந்திருக்கு. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில மக்களே. லாஸ்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணிடுங்க.